முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இங்கு வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய தலைமைகள் சார்பில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் தலைவருடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று தலைவருடைய குரு பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்தினுடைய போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். இந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி அந்த மனு கழகத்தினுடைய துணை செயலாளர் பார்சாதி அவர்கள் போலீஸ் அதிகாரிடம் கொடுத்தார். கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு நேற்று மாலை 5 மணிக்கு மேலே வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் கேட்டோம், இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா, நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தாக்கா நாங்கள் நீதித்துறையை கண்டிப்பாக சென்று அது பெற்றிருப்போம். நாங்கள் அதுக்கு பிறகு இது காலையில் வந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டது. நாங்களும் போலீஸருடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை. அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம். எங்களுடன் இந்த வருகை தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரிகிறது. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் தெரியும் நடந்தது. முதலமைச்சருக்கு வைக்கல, நாங்கள் போலீஸ் தான் இதுக்கு வந்து போலீஸுக்கு தான் பர்மிஷன் வாங்கணும். அவங்க சொன்னது வந்து எக்மோரில் தான் செய்யணும்னு கேட்டாங்க. அது நேற்று மாலை சொல்கிறாங்க எங்களுக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன், நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் வந்து எதிர்ப்பு காட்டல. நாங்கள் இதே திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள் அண்ணாவுக்கும் சரி, எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, கலைஞர் அவர்களுக்கும் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, 2 கட்சிகளும் வந்து மௌன ஊர்வலம் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எந்த அப்ஜெக்ஷன் சொன்னது கிடையாது. நான் ஒன்று கேட்டேன், அங்கே தரீங்க, ஏன் இங்கே தர மாட்டேன்றீங்க? இதே என்னுடைய கேள்வி. அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை வந்து அவங்க கொடுக்கும்போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது? அனுமதி மறுத்த பிறகு அரசு தரப்புல யாரையும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா? அனுமதி மறுத்த பிறகு முதலமைச்சர் செய்தியோ துணை முதலமைச்சர் சொல்லி அரசு தரப்புல வேற யாரையும் தொடர்பு கொண்டு இல்லை, அதுக்கெல்லாம் நேரமே இல்லையே. நாங்கள் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது நாங்கள் போலீஸில் நாங்கள் டைம் கேட்டுன்னு இருந்தோம். போலீஸ் அதுக்கு ஒத்துக்கலாது. இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இது அரசியல் நடவடிக்கையா? இது நாங்கள் வந்து அரசை பற்றி எது சொல்லலாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்போம். இதே நேற்று காலையில் சொல்லியிருந்தாக்கா நாங்கள் முதலமைச்சர் சந்தித்து இந்த பர்மிஷன் கேட்டு போனாங்க. எங்களுக்கு நேற்று மாலை சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு. ஓகே, ரைட், நன்றி. உத்தரவிற்கிணங்க மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்க சொன்னதை பணித்து இன்றைக்கு அவருடைய குரு பூஜையிலே பங்கேற்றிருக்கின்றோம். நடிகர் விஜயகாந்தை பொறுத்தளவில் நேற்று வரை புரட்சி கலைஞராக நம்மோடு பயணித்தவர். அவர் எந்நாளும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருப்பார். அவர் நம்முடைய தொப்புள் கொடி உறவு. இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர் பட்ட வருத்தங்கள் எந்நாளும் தமிழர்கள் மீதும் தமிழின் மீதும் அவர் கொண்டிருந்த மாறாத அன்பை வெளிப்படுத்தியது. அதேபோல் அவர் திரையுலகில் பல்வேறு கலைஞர்களை பரிணாமம் செய்தவர். அவர் திரையுலகின் சார்பில் பல்வேறு கொள்கைகளை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இளைஞர் சமுதாயம் விழிப்படைய, ஊழலுக்கு எதிராக பல்வேறு வகையில் திரைப்படத்துறை சார்பில் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டவர். ஏழை எளிய மக்கள் உயர்வதற்கு
தான் உழைத்து சம்பாதித்த பொருளை செலவு செய்தவர். வாழும் மனித தெய்வமாக கருதப்படுகின்ற, மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்கள் தயாரித்த படங்களுக்கு நடித்தவர். அவர் கதை வசனத்திலே மிளிரச் செய்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் தலைவராக இருந்தபோது கலைஞர் அவர்களுக்கு விழா எடுத்து தங்கப்பேனாவை வழங்கி சரித்திரம் படைத்தவர். அவர் கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு வெளிநாட்டிலே மருத்துவ சிகிச்சையில் இருந்து அவர் காணொலி வாயிலாக வடித்த கண்ணீர் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மறக்காது. அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் நேராக அவர் சென்ற இடம் கலைஞர் அவருடைய நினைவிடம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட மாடல் அரசுக்கு, திராவிடம் என்ற சொல்லுக்கு அவருடைய கட்சியிலேயே அந்த பெயரை வைத்து கொண்டவர். மாண்புமிகு இன்றைய முதல்வர், மாண்புமிகு எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் அவர் உடல்நலம் குன்றியிருந்த போதும் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் நேரடியாக அஞ்சலி செலுத்தினார். அரசு முழு மரியாதையை வழங்கினார். அவருக்கு இருக்கின்ற கலைஞர் மீது பற்றால் அதே பற்று, அதே நட்பு மாண்புமிகு இன்றைய தமிழகத்துடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய காலத்திலும் என்றைக்கும் தொடரும். அவருடைய லட்சியத்தை இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அவருடைய அன்பு துணைவியார் சகோதரி பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து வழிநடத்தி செல்ல எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் அவருக்கு துணை இருக்க வேண்டும். முதல் நிலையிலும் அனுமதி வழங்கி பேரணிக்கு அனுமதி கேட்டாங்க. பேரணி கொடுக்கப்பட்டது. டென்ஷன் ஆயிடுச்சு. அவருடைய குரு பூஜை இன்றைய தினம் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பதில் நீங்கள் அனைவரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். முதலமைச்சர் குரு பூஜையின் மீது அவர் விஜயகாந்தின் மீது கொண்டிருக்கின்ற மாறாத பற்றின் காரணமாக அவர் அரசவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரையே நேரடியாக அனுப்பி அவருடைய குரு பூஜையிலே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பத்தோடு நின்று நான் குரு பூஜையில் பங்கேற்றிருக்கின்றேன். ஆகவே இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம். ரெடியா? அண்ணன் கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஓராண்டு நிறைவு. எல்லாருக்கும் நம்மை விட்டு பிரிந்தாங்க, இந்த பூலோகத்தை விட்டு போனாங்க அப்படின்னாங்க. இந்த பூலோகத்தை விட்டு சென்றவர்களுக்கு சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வாழும் பொழுதும் பெரிய பக்திமானாக வாழ்ந்தார். எல்லோருக்கும் உணவளித்தார், உபசரித்தார், உள்ளன்போடு நேசித்தார். அப்பொழுது அவர் அளிக்கத் தொடங்கிய அந்த உணவளிக்கின்ற ஒரு விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும். அண்ணன் அவர்கள் புகழ் மங்கவே மங்காது. நினைக்கின்ற நேரமெல்லாம் யார் வேணாலும் இங்கே வரலாம், பார்க்கலாம், சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அவர் இறைவனோடு கலந்திருக்கிறார். என்றென்றும் அவர் நம் உள்ளங்களில் வாழ்வார். அவருடைய ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் நாட்டிலே முதன்மையானவர். அதற்கு அடுத்தாற்போல் அண்ணன் கேப்டன் அவர்கள் தான் கொடைவள்ளல். இந்த கொடைவள்ளல் அவர்கள் இறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் வருத்தத்தோடு கொண்டாடினாலும் அவருடைய நினைவு நாளில் அவரை வணங்குகின்றோம். மென்மேலும் சிறந்து விளங்க அரசியல் கட்சியிலே அவர் இருந்தாலும் கூட தனி மனித ஒழுக்கத்தை கற்றுத்தந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
அவரை போன்று சிறந்த தலைவர் தமிழ்நாட்டிலே இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் சிறந்த தலைவராக நாங்கள் கருதுகின்றோம். அவரை இந்த நினைவு நாள் என்று வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். நன்றி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் நாட்டிலே முதன்மையானவர். அதற்கு அடுத்தாற்போல் அண்ணன் கேப்டன் அவர்கள் தான் கொடைவள்ளல். இந்த கொடைவள்ளல் அவர்கள் இறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் வருத்தத்தோடு கொண்டாடினாலும் அவருடைய நினைவு நாளில் அவரை வணங்குகின்றோம். மென்மேலும் சிறந்து விளங்க அரசியல் கட்சியிலே அவர் இருந்தாலும் கூட தனி மனித ஒழுக்கத்தை கற்றுத்தந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரை போன்று சிறந்த தலைவர் தமிழ்நாட்டிலே இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் சிறந்த தலைவராக நாங்கள் கருதுகின்றோம். அவரை இந்த நினைவு நாள் என்று வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். நன்றி. சார்பாக முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்கள், மூத்த தலைவர்கள் என்னோடு கருணாகராஜன், சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து மரியாதைக்குரிய நம்முடைய கேப்டன் அவர்கள் இப்போ கடவுளாக நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. ஓராண்டு காலம் கடந்து விட்டது என்பதை மனது ஏற்க மறுக்கிறது. ஓராண்டு கழித்து கேப்டன் ஆலயத்தில் அவருக்கான குரு பூஜை விழாவில் கட்சியின் சார்பாக இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் கட்டுக்கடங்காத தொண்டர்கள், அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அவருக்கு விருப்பமானவர்கள், அவர்களுடைய அலைகளை நாம் இங்கே கேட்குறோம். எந்த அளவுக்கு அவருடைய எண்ண ஓட்டம் கேப்டன் மீது இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போதும் வேண்டிக் கொள்வது, கேப்டன் அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், தொடர்ந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதாக அது இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அதே நேரத்தில் புதிதாக கேப்டன் ஐயாவை பற்றி நாங்கள் எதுவும் இங்கே சொல்ல போகிறதில்லை. 54 புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர், எதையும் கூட யோசிக்காமல் அள்ளி கொடுத்தவர். தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி அரசியலில் ஜெயிக்க முடியும் என்பதை முதன்முறையாக நமக்கு உணர்த்தியவர். அவருடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுதல். வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் முதலாம் ஆண்டு இந்த குரு பூஜை விழாவினுடைய வாழ்த்துக்களையும், அதே நேரத்தில் பிரிந்திருக்கக்கூடிய கேப்டன் என்று கடவுளாக நம்மோடு இருக்கின்றார்கள், அவருடைய அருள் எப்பொழுதும் கிடைக்கும் என்றும் இங்கே இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக தேமுதிகவினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், 2 அற்புதமான புதல்வர்கள் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் சந்தித்து பேசி வந்திருக்கின்றோம். நல்லது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு நடக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அக்கா தமிழிசை அவங்க இந்த பத்திரிகையாளர்கிட்ட பேசுவாங்க. ஒரே நிமிஷம் அக்கா பேசி முடிச்சுட்டு அவர் பேசுவாங்க. மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களும் அக்கா பிரேமலதா அவர்களும் 2014 மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களின் கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து ஆதரவாக இருந்தார்கள். அதற்கு நன்றியுணர்ச்சியோடு நாங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களும் சரி, அக்கா பிரேமலதா அவர்களும் சரி, ஒரு அரசியலை தாண்டி என்னோடு அன்பாக பழகக்கூடியவர்கள். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்னை தங்கச்சி என்று தான் அழைப்பார்கள். அக்கா பிரேமலதா அவர்களை நாங்கள் 2 பேருமே அக்கா என்று அழைத்துக் கொள்வோம். ஒரு ஈடுபாடோடு உள்ள குடும்பம், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற குடும்பம். இன்று ஒருவர் மறைந்த பின்பும் லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் இன்று அதிகாலையில் இருந்து இந்த குரு பூஜைக்கு வருகிறார்கள் என்றால் அவர் எந்த அளவிற்கு அவர் மக்கள் மீது அன்பு வைத்திருந்தார், மக்கள் எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்திருந்தார் என்பது தெரிகிறது. இன்னொன்று, திரையுலகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வெளிப்படையாக மக்களோடு மக்களாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு மக்களின் அரசியல்வாதியாகவே அவர் வலம் வந்தார். அது மட்டுமல்ல, திரைப்படத்துறையினருக்கும் அத்தனை உதவிகளையும் அவர் செய்தார். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நானும் மாநில தலைவர் தம்பி
அவர்களோடு சேர்ந்து வந்து இங்கே அஞ்சலி செலுத்துவது எங்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரோடும் வந்து அஞ்சலி செலுத்துவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அவர் விதைத்த விதை, தேசிய விதை, ஒரு விருட்சமாக வந்து அது மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே அது உண்மைதாங்கண்ணா. சுதீஷ் அண்ணா அவர்கள் நம்ம அலுவலகத்துக்கு வந்த பொழுது அன்றைக்கே சொன்னாங்க, டிசிபி தலைமையில் ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அன்றைக்கே அந்த பிளான் எல்லாம் சொன்னாங்க, 1 கிலோமீட்டர் தூரம் பேரணி இருக்கும், அதன் பிறகு நீங்களாம் வரணும். அவங்க அழைப்புதல் கொடுக்கும் பொழுதே பேரணி இருக்கும், இந்த நேரத்துக்கு வாங்கன்னு சுதீஷ் அண்ணன் கட்சியிலிருந்து சொன்னாங்க. அப்படி இருந்து கூட ஆச்சரியம் அளிக்கிறது, இந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பே சாயங்காலம் தொண்டர்கள்லாம் தயாராகிட்டாங்க, எல்லா இடத்துலேருந்து வண்டியில் வர்றாங்க. ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்புன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது, முதல்லயே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்டில் சொன்னால் தான் அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க, எப்படி அனுமதி வாங்குவாங்க, அதை பார்த்துடலாம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது. அதனால் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். முதலாம் குரு பூஜை விழாவுக்கு 1 கிலோமீட்டர் பேரணி கேட்குறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர்றாங்க. இத்தனை தொண்டர்கள் இங்கே இருக்கிறாங்க. இத்தனை தொண்டர்களை நீங்கள் ஒரு பேரணியில் அமைதியான வழியில் கொண்டு வந்துட்டாவே பாதி பிரச்சனை முடிஞ்சது. எல்லாரும் வந்து அமைதியாக பார்த்துட்டு போயிடுவாங்க. அதற்கும் வழி கொடுக்கலன்னா தொண்டர்கள் எல்லோரும் சிதறி வெளியே இருக்கிறாங்க. அதனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அதை சரியாக ஹேண்டில் பண்ணல. அதனால் எங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கலைஞருக்கெல்லாம் வந்து பேரணி நடத்த அனுமதி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தில் ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கம் இருக்கு. நான் பழிவாங்கும் நோக்கம் என்று சொல்வதை விட அதை தாண்டி இன்னும் நான் பார்க்குறேங்கண்ணா, முதலாம் குரு பூஜை தமிழ்நாடு முழுவதும் வர்றாங்க. 1 கிலோமீட்டர் பேரணி, அவங்க அந்த நகரம் முழுவதும் போகணும், 50 கிலோமீட்டர் போகணும்லாம் கேட்கல, 1 கிலோமீட்டர் கேட்குறாங்க. அது இந்த பாலத்து மேலே ஏறி இறங்கணும், டிராஃபிக் அழகாக டைவர்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணலாம். அதனால் நிச்சயமாக இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது முதலமைச்சருக்கே போய் பத்திரிக்கை கொடுக்குறாங்க. இது முதலமைச்சருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட அது சரிவர நடத்தாமல் இருக்கிறாங்க. காவல்துறையை பொறுத்தவரை நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆளும் கட்சியினுடைய அந்த அத்துமீறல் வந்து இன்னைக்கு காவல்துறையினுடைய கைகளை கட்டி போட்டிருக்கிறாங்க. அதனால் காவல்துறை இனியாவது தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் காவல்துறைக்கு. அண்ணா உங்கள் மைக் எங்கண்ணா இருக்குது? மைக்கு இங்கே இருக்கா? ஆமாம், தேமுதிகவினுடைய நிறுவன தலைவரும் சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றி வரும் தமிழ்நாடு முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் ஏகோபித்த தொண்டர்களுடைய அபிமானத்தை பெற்றவரும் நம்பிக்கையை பெற்றவரும், அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் இன்றைக்கும் போற்றி புகழக்கூடிய வகையில் கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் எங்களுடைய பாசத்திற்கும் அன்பிற்குரிய அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினம். இது ஒரு குரு பூஜையாக இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்பாடு செய்து எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கு முறைப்படியான அழைப்புதல் கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே கழக பொதுச் செயலாளர்கள் சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த குரு பூஜையிலே கலந்து கொண்டோம். நம்முடைய கேப்டன் சார், அதாவது நம்முடைய விஜயகாந்த் அவர்களுடைய சகோதரை பற்றி நான் குறிப்பிட சொன்னால் 3 விஷயம் நான் நேரத்தில் பேசினோம். ஒன்று, சட்டமன்றத்தில் நான் பேரவைத் தலைவராக, அதாவது சபாநாயகர் என்ற காலகட்டத்தில் அன்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இந்த பணியாற்றியது. 2வது, இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு நம்முடைய அதாவது மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவரை நியமிக்கவும், அதே போன்று இன்ஃபர்மேஷன் கமிஷனர், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இதை நியமிப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதில் உறுப்பினர் அடிப்படையிலே அவர் அன்றைக்கு அவருடைய அந்த நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாமல் பேரவை காலத்தில் அவர் எப்படி நடந்தார் என்பதை இந்த நேரத்தில் கண்டிப்பாக நினைவு கூர்ந்தாக வேண்டும். பொதுவாகவே
ஒரு பேரவைத் தலைவர் என்பது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பேரவைத் தலைவர் அப்படி இருக்காரான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அன்றைக்கு இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பேரவைத் தலைவராக அன்றைக்கு என்னை பணியாற்ற அனுமதித்த போது அன்றைக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு அளித்தோம். குறிப்பாக கேப்டன் அண்ணன்கிட்ட, அதாவது விஜயகாந்த் அண்ணன் என்ன பிடிச்சதுன்னா, ஒரு கோபம் இருக்கிற இடத்துல தான் ஒரு குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இலக்கிய குணம், அதாவது பிறருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த ஒரு பண்பாடு அவருக்கு நான் பார்க்குறேன். பொதுவாகவே எதிர்கட்சி தலைவர் என்னும்போது அவருக்கு நேரம்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற பேரவைத் தலைவர் எதிர்கட்சி தலைவரே பேச விடுறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கு பேரவைத் தலைவர் அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஒரு காவல்துறை மானியமாக இருக்கட்டும், அதே போல் கவர்னர் உரையாக இருக்கட்டும், அந்த கவர்னர் உரையாக உள்துறை மானியமாக இருக்கட்டும், அதுக்கு அம்மா பதில் சொல்லுவாங்க. அப்படி பதில் சொல்லும்போது பொதுவாக அம்மா பொறுத்தவரையில் ஒரு நேரம் காலம் பார்க்குறவங்க, குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் முடிக்கணும்னு. இது எனக்கு தெரியும். அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கும்போது அன்றைக்கி ஃப்ரண்ட்டில் இருக்கிற லீடர்ஸில் பொதுவாக எதிர்கட்சி தலைவர் கடைசியாக பேசணும். அது எதிர்கட்சி தலைவர் கடைசியாக பேசும்போது அவர் எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் பேரவைத் தலைவருக்குள்ள கஷ்டம் என்னென்னா, அம்மாவை குறித்த நேரத்தில் நாங்கள் பேசுறதுக்கு நான் அழைக்கணும். அப்போ என்னுடைய அறைக்கு, பேரவைத் தலைவர் அறைக்கு கேப்டன் அண்ணனை வரவே பண்ணாங்க. கொஞ்சம் வாங்க அப்படின்னு. அவர் வருவார், என்ன சார் தான் கூடுவார். நான் அண்ணன் கூப்பிடுவேன், ஆனால் அவர் என்ன சார் தான் கூப்பிடுவார். கூப்பிட்டு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி அம்மா பொறுத்தவரையில் ஒரு 11 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த டைம் கொஞ்சம் ஒரு 11:30 வச்சுங்களேன், 11:30 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் கடைசியாக பேசுவீங்க, அதனால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணும்னு கேட்பேன் முதல்ல. ஆனால் அவர் நினச்சிருந்தா சொல்லலாம், என்ன சொல்லலாம், அதெல்லாம் என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் எதிர்கட்சி தலைவர், நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன், நீங்கள் எப்படி என்னை கூப்பிடலாம், என்னை இந்த கருத்து சொல்லலாம். ஆனால் அவர் சொல்லவே இல்லை. இது ஒரு பெரிய ரகசியம் நான் சொல்கிறேன். உடனே என்ன சொன்னார் தெரியுமா, ஸ்பீக்கர் சார் அதுக்கு என்ன நீங்கள் எப்போ சொல்லிட முடிக்கிறேன். இல்லை உங்களுக்கு உரிய அந்த நேரம் எவ்வளோ தேவைன்னு சொல்லுவேன், அரை மணி நேரம் போதும் அப்படின்னாரு. அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிருங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் அரை மணி நேரம் ஒதுக்கி, அவரே சொல்லுவார் ஐடியா. நான் கொஞ்சம் அப்படியே பேச்சு இழுத்துட்டு போகும்போது எனக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுங்க அப்படின்னு வருவார். அப்போ என்ன பண்ணுவேன்னா, முடிக்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு சிக்னல் நான் காமிப்பேன். பக்கத்தில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கிட்ட எதிர்கட்சி துணைத் தலைவர் சொல்லி கொஞ்சம் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக முடிச்சிடுவார். அது என்னால் நிச்சயமாக அந்த ஒரு சூழ்நிலையை மறக்க முடியாது. அம்மாவும் கரெக்டாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது பதிலுரை வழங்குவார் சொல்லிட்டு கரெக்டாக முடிச்சிடுவார். ஸோ எவ்வளோ பெரிய கோஆப்ரேஷன். ரெண்டாவது, இந்த ஹியூமன் ரைட் கமிஷன், அதே போல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு செலெக்ஷன் பண்ணு, அதில் எதிர்கட்சி தலைவருடைய பங்கு. அம்மா தான் சிஎம் அடிப்படையில் தலைவர், நான் ஒரு உறுப்பினர், அதில் 3 பேர் தான். அப்போது அப்போ அம்மா கேட்குறாங்க, என்ன இந்த மாதிரி அவர் கேப்டன் சார் சொல்லி நீங்கள் யாரையாவது நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க, நீங்கள் யாராவது போகணுன்னு இருப்பீங்களா, அதாவது இன்ஃபர்மேஷன் கமிஷனாவோ இல்லை ஹியூமன் ரைட் கமிஷனாவோ. ஆனால் அவர் சொன்னது, அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு கிடையாது, அம்மா என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுக்கு நான் உடனே அப்படி தான் அவர் அம்மாவுக்கும் கோஆப்ரேட் பண்ணார். என்ன ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு சட்டமன்றத்தில் ஏற்பட்டுச்சுன்னா பல பேருக்கு தெரியாது. அது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். ஒரு பெரிய திமுக கூட 3வது இடத்துக்கு போயிடுச்சு 2011. ஆனால் அன்றைக்கி பிரதான எதிர்கட்சியாக இருந்து நல்லா சுமூகமாக போயிட்டு இருந்தது. அன்றைக்கி ஒரு விவாதம், அன்றைக்கி அந்த விவாதத்தில் நல்ல ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா, அம்மாவும் சரியான வகையில் பார்த்தீங்கன்னா அவர் வைக்கிற கேள்வி பதில் சொல்கிறாங்க, அவரும் கேள்வி கேட்குறாரு, போயிட்டுருக்கு. ஆனால் இது நடுவில் ஒருத்தர், அதாவது வேற்று கட்சியிலேருந்து கட்சியில் வந்தவர், கோயம்புத்தூர்காரர், அது பேரெல்லாம் சொல்லி நான் மனசை கஷ்டப்படுத்த விரும்பல, அது யாருன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க. அந்த வேற்று கட்சிக்கார் கட்சியில் இணைஞ்சு அம்மாவும் பெருந்தாலுமே சீட்டு கொடுக்குறாங்க. அவர்
பின்வரிசையில் இருந்துட்டு அன்னைக்கு வந்து எழுந்து போயிட்டு ஒரு தகாத வார்த்தை சொல்லும்போது அந்த நேரத்தில் தான் அவர் சடன் ப்ரோவோகேஷனாக அந்த பிரச்சனை உருவாயிடுச்சு. இல்லைன்னா உருவாக்குறதுக்கு காரணம் இப்போ அவர் எங்கள் கட்சியில் இல்லை, திரும்பி வேறு கட்சிக்கு போயிட்டார் நினைக்கிறேன் நான். அப்படி அந்த சம்பவமே வந்து ஒரு நடைபெறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு நபர் வந்து அன்றைக்கி தேவையில்லாமல் அன்றைக்கி கையை நீட்டி அவர் ஒரு சில வார்த்தைகள் பேச அதனால வந்து பெரிய ஒரு கலவரம் ஏற்படுற சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஒரு ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக ஸ்பீக்கருக்கு ஒரு பட்டறிவு இருக்குது, ஒரு சமயோசித புத்தி இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம். இது வேறு வழி இல்லை, இது நம்ம அலோவ் பண்ணோம்னா சட்டமன்றமே ரத்த கலரியாகும், பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் உட்பட அதாவது தேமுதிக சட்டமன்ற உட்பட அத்தனை பேருமே வெளியேற்றோம். அது வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. ஆனால் அன்னைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து அன்னைக்கு சொன்னதை வச்சு அதை பேஸ் பண்ணி அன்னைக்கு வந்து தகராறு உருவாகி அது வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி பார்த்தா அப்போ கூட பின்னாடி வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் வந்து ஒரு கட்டத்தில் என்னை பார்க்கும்போது கூட சொன்னார், தம்பி ஆஸ் அ ஸ்பீக்கராக நான் அப்சர்வ் பண்ணுறதில் நீங்கள் எடுத்த முடிவு தான் சரி. நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எந்த முடிவும் அந்த முடிவு வந்து வெளியேற்றலைனாங்களா இல்லை பல பிரச்சனைகள் வந்து சட்டமன்றத்தில் ரெண்டு தரப்புக்கும் உருவாகிருக்கும். ஆனால் சமயோசிதமாக நீங்கள் அதை செஞ்சீங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் செஞ்சது கரெக்டுன்னு சொன்னார். அதனால் அதெல்லாம் இன்றைக்கி வந்து நினைவுக்கு வந்து அவர் வந்து ஒரு எங்களுடைய அம்மாவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணார், சட்டமன்றத்துக்கு கோஆப்ரேட் பண்ணார். அந்த வகையில் எதிர்கட்சி தலைவராக இருந்து தன்னுடைய பணியை சிறப்பான முறையில் ஆற்றியவர். தொகுதிக்கு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு அன்றைக்கி வந்து பல கேள்விகளை வருவார் என் ரூமுக்கு, ஸ்பீக்கர் சார் இந்த கவனிப்பு தீர்மானம் வந்து எடுத்துங்க, இதை வந்து அவசர வினாவாக எடுத்துங்க அப்படி சொல்லும்போது எல்லா வகையிலையும் நாங்கள் அந்த ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஆனால் எதுக்காக சொல்கிறோன்னா அந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளில் அதிகமான அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து ஸோ அந்த வகையில் வந்து ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக, ஒரு சிறந்த கட்சி வழிநடத்துகின்ற தலைவராக, ஒரு அவருடைய வந்து தொண்டர்களை எல்லாம் கூட கட்டி அரவணைக்கின்ற ஒரு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு தலைவராக இருந்து அவர் வந்து மறைந்தது என்பது காலத்தினுடைய காலம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக கருதுகிறது. எனவே அந்த வகையில் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் அவருக்கு புகழஞ்சி செலுத்த வேண்டும் என்ற வகையில் இந்த கழக பொதுச்செயலாளர் சார்பில் இன்றைக்கு குரு பூஜைக்கு அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்து கொண்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நடைபெற இந்த பேரணி காவல்துறையால் மறுக்கப்பட்டிருக்கு. இல்லை தம்பி, ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த கூட்டணி குறித்து இந்த பேச்சு வந்து தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. இது வந்து குரு பூஜை வந்து நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து அரசியல் பேசுறதுல அவ்வளோ சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் கேட்டீங்களா கேள்வி? காவல்துறை மறுப்பு அதுதான் கேள்வி. அதுதாங்க இப்போது ஒரு சேடிஸ்ட் அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் காவல்துறையை வந்து குறை சொல்லணும். காவல்துறை வந்து எல்லாமே வந்து பந்தோபஸ்துலேருந்து ப்ரொடெக்ஷன்லேருந்து அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறது வந்து எல்லாம் கொடுக்க ரெடி. ஆனால் சுவிட்ச் எங்கே இருக்குது? சுவிட்சை போட்டாலும் ரைட் தெரியும், சுவிட்சு ஸ்டாலின் இருக்குது. அதே உடையா அப்படின்னு அவர் இறந்தப்போ பொதுச் செயலாளர் நாங்கள்லாம் வந்தோம். எவ்வளோ கஷ்டங்க, மிதிச்சு தள்ளிட்டாங்க. அப்போது ஒரு யாருடைய பொறுப்பு? அரசு உள்துறை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலினுடைய பொறுப்பு இது. அவர் என்ன பண்ணுங்க, உள்துறை செயலாளர் வச்சு லட்சம் மக்கள் வருவாங்க, ஒரு கூட்டம் வந்து நம்ம முறைப்படுத்தி அரேஞ்ச் பண்ணோம், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யணும். அது பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் பத்திரிகைகள் வந்த பிறகு தான் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்பாடு பண்ணாங்க. முதல் நாள் அந்த ஏற்பாடு பண்ணல. முதல் நாள் நாங்கள் உடனடியாக வந்தோம், பூச்சார் நாங்கள்லாம் அவ்வளோ சிரமப்பட்டோம். சரி, அது ஒரு பக்கம் இன்றைக்கி வந்து விமர்சனத்துக்கு ஆளாச்சு. அவருடைய மரணத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணல, அவருடைய கைடன்ஸில் ஸ்டாலினுடைய கைடன்ஸில் போலீஸ் இன்ஆக்டிவாக ஆகிப்போச்சு. இப்போ இன்னைக்கு லட்சம் தொண்டர்கள் வராங்க தமிழ்நாடு முழுவதும். ஒரு முறைப்படுத்துகிற அந்த வேலையை இன்றைக்கி ஏன் ஸ்டாலின் உள்துறை கையில் வச்சுருக்காங்க? ஒரு உள்துறை செயலாளரை வச்சு ஒரு கூட்டம் போட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் குரு பூஜை நடத்துகிறாங்க. அவ்வளோ பேர் லட்சம் மக்கள் வருவாங்க.
ஒரு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாருன்னா காவல்துறை வந்து என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு முழுமையான அளவுக்கு காவலர்கள் இறக்கி விட்டு ஒழுங்குபடுத்திருக்கோமா இல்லையா? பண்ணுறேன், கேள்விகள் வேண்டாம். நான் மனசில் இருக்கிறத மட்டும் பேசிட்டு போயிடுறேன். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கேள்விகள் வேண்டாம். நான் அண்ணனை பற்றி பேசிட்டு கிளம்பிடுறேன். பேசலாமா? கேப்டன் விஜயகாந்த் அண்ணன், என்னோட 7 வயசுலேருந்து நான் விஜயகாந்த் அண்ணனை பார்க்குறேன். நான் டவுசர் போட்ட காலத்துலேருந்து என்னோட வாழ்க்கையில் நிறைய பேர் ஹீரோவாக இருந்திருக்காங்க, இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இன்னும் நிறைய பேர். இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. சுபாஷ் சந்திர போஸ், இப்படி அடி சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி எங்கள் அண்ணன் தளபதி விஜய் வரைக்குமே அவங்கள பார்த்து தான் எனக்கு சினிமா தான் பிடிக்கும், நாடகம் தான் பிடிக்கும். சினிமாவில் இருக்க ஹீரோ தான் எனக்கு ஹீரோ. அவங்க சொன்ன கருத்துக்களை வச்சு தான் நான் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னா, நான் சினிமா என்னுடைய வாழ்க்கையில் கலந்துருக்கு, நாடகம் என் வாழ்க்கையில் கலந்துருக்கு. அந்த சினிமா நடிகர்களும் நாடக நடிகர்களும் எனக்கு ஹீரோ, மிகப்பெரிய ஹீரோவாக இருக்காங்க. அந்த வகையில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. தைரியம், நேர்மை, மக்கள் பணி செய்கிறது. ஸோ இன்னைக்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் இன்னும் இறக்கவே இல்லை, நம்மளோட வாழ்ந்துக்கிட்டே இருக்காருன்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன். மக்களுக்காக நேர்மையாக வேலை செஞ்ச எல்லா மாமனிதர்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் இருக்கிறார்கள். கடவுளாக, மனிதர்களாக, பக்கத்து கூட இங்கே கூட நிற்கலாம். எல்லா ரூபத்துலேயும், இயற்கையான எல்லா ரூபத்துலேயும் அவங்க நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு சித்தர்களோட நம்பிக்கை உண்டு. அப்படி மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து சினிமா மூலியமாகவும் அரசியல் மூலியமாகவும் எதற்கும் பயப்படாமல் உண்மைக்கு மட்டுமே பயந்து தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களையும் நிறைய நல்ல மனிதர்களையும் உருவாக்கிய புரட்சி கலைஞர் கேப்டன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு 90களில் பிறந்த 90க்கு முன்னாடி 90களில் பிறந்த நிறைய இளைஞர்கள், எங்களை மாதிரி ஒரு 30-40 வயசு இளைஞர்கள் நிறைய பேர் இராணுவத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா, போலீஸ் ஆஃபீஸர் ஆயிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கேப்டன் விஜயகாந்த் இருப்பார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட மாமனிதர், மனிதநேய முக்கியமுள்ள தலைவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் நிறைய பேருக்கு அவருடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பார். என்றும் ஓங்கட்டும் விஜயகாந்தன் நன் புகழ். நன்றி, வணக்கம். காவல்துறை கைகள் கட்டப்பட்டு காவல்துறை குறை சொல்கிறேன், ஆள்பொருள் தான் குறை சொல்கிறேன், உள்துறை குறை சொல்கிறேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் வரும்போது கூட இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து எல்லாமே இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு சிரமப்பட்டு தான் இன்றைக்கி குரு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. இதுதான் விஷயம். கண்டிப்பா திறக்க மாட்டாங்க, திறக்க சுத்தி வாங்க, சுத்தி வாங்க, சுத்தி வாங்க. நீ செய்த சொல்வே இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில். இன்று கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இறந்தும் மறைந்தும் இன்றும் பல இல்லங்களில் பலர் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கேப்டன் அவர்கள். ஏழைகளுக்காகவே உருவானவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள்.
அவர் படத்தின் மூலமாக மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலுமே அவர் ஒரு உண்மையான கதாநாயகனாக ஹீரோவாக இருந்து கொண்டிருந்தவர். இன்றும் பலரது உள்ளங்களில், அது வந்து வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில் உள்ளவங்க கூட கண்டிப்பாக கேப்டனோட ரசிகராக தான் இருப்பாங்களே. அவங்க வந்து ஓட்டு பெட்டியில் ஓட்டு போடுறதுக்கு அங்கே பட்டனை அமுக்கும்போது கூட ஒரு தடவை கேப்டனை யோசிப்பாங்களே. கேப்டனை யோசித்து நம்ம தேமுதிகவுக்கு போடுறதா இல்லை வேறு எதனா கட்சிக்கு ஓட்டு போடுறதா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமது கருப்பு எம்ஜிஆர் அவர்கள், கேப்டன் அவர்கள் அவர்களுடைய மனசில் பதிஞ்சு இருப்பார். நீங்கள் ஒரு விசேஷத்துக்கும் டிவியில் வந்து படம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு வாரமும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு சுபகாரியமாக இருந்தாலும், அந்த இடத்துல கண்டிப்பாக கேப்டனோட படம் எதனா ஒரு சேனலில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வீரமும் ஈரமும் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வீரம் விளைஞ்ச மண்ணு அப்படின்ற மாதிரி படத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஒரு அன்பு வேணும், பண்பு வேணும், பாசம் வேணும் அப்படின்னாக்கா வானத்தை போல படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்படி எல்லார் மனசுலையும் கேப்டன் அவர்கள் விளைச்சி வச்சுட்டு போயிருக்காரு. நம்மளோட ரத்தம், நாடி, நரம்பு எல்லாமே நீங்க வந்து ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டாலே அது வந்து ஒரு வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, இல்ல காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி, அந்த காக்கி சட்டை அப்படின்னால கேப்டன் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவாரு. கேப்டன் கேப்டன் அப்படி காக்கி சட்டை என்றால ஒரு எழுத படிக்க தெரியாதவர்கிட்ட கூட போய் காக்கி சட்டை இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னாக்கா கேப்டன் தான் சொல்லி எழுதுவாங்களே. ஸோ அந்த அளவுக்கு இந்த நம்மளுடைய நாட்டுப்பற்றையும் தேசப்பற்றையும் படங்கள் மூலமாக எப்பவுமே வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர் அந்த கேப்டன் ஐயா அவர்களுக்கு இன்று குரு பூஜை. அந்த நிகழ்ச்சியில் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும், சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியின் சார்பாகவும் கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்திருக்கேன். இன்று மட்டுமல்ல, என்றுமே இப்ப இருக்கிற கூட்டம் கலையவே கலையாது. ஒவ்வொரு வருடமும் கண்டிப்பாக குரு பூஜையில கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கண்டிப்பா எல்லாரும் வந்து கொண்டே தான் இருப்பாங்க. கேப்டன் 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 கேப்டன். திரு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய குரு பூஜையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சார்பாகவும் கலந்து கொண்டு எங்களுடைய வீர வணக்கத்தை இந்த நாளிலே செலுத்துகின்றோம். திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களால் மிகவும் போற்றப்படக்கூடியவர், புகழப்படக்கூடியவர். மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் கேப்டன் அவருடைய பேசும் சூழ்நிலை வந்தாலும் கேப்டன் அவருடைய தைரியத்தையும் அவருடைய உறுதியான நிலைப்பாட்டையும் தமிழக அரசியலிலே புரட்சித் தலைவி அம்மா, திமுகவின் தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் ஆளுமையான அரசியல் நடத்திய போதே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தனியாக கண்டு இயக்கத்தை நடத்தியவர், மிகப்பெரிய தைரியசாலி என்று போற்றப்படக்கூடியவர். திரு கேப்டன் அவர்களை எங்களுடைய மக்கள் செல்வர் நடந்து முடிந்த தேர்தலின் பொழுது, சட்டமன்ற தேர்தலின் பொழுது கூட்டணி சந்தர்ப்பமாக அவரை சந்திக்கின்ற நேரத்திலெல்லாம் எப்படி மிக தைரியத்தோடு, எப்படி மிக உடல்நலத்தோடு இருந்த கேப்டன் இந்த மாதிரி உடல்நலம் குன்றி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டாரே என்று அவர் வருந்திய காலங்களும், அவர் வேதனைப்பட்ட காலங்கள் தான் அதிகமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல திரு கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றக்கூடிய சூழ்நிலையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அமைச்சரவையிலே எனக்கும் செய்தித்துறை அமைச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தது. அன்றைக்கு பெப்சி தொழிலாளர்கள் ஒரு போராட்டத்தை நடத்திய பொழுது அந்த போராட்டத்தை அரசின் சார்பாக மிக சுமூகமாக எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று திரு கேப்டன் அவர்கள் என்னுடன் பேசியபோது பல கருத்துக்களை சொல்லி அந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பெரும் உதவியாக இருந்தவரை என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே
சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை சொல்லி கேப்டன் புகழுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இன்றைக்கு குரு பூஜை நடந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களுடைய இந்த நல்ல நாளிலே புரட்சி பாரதம் சார்பாக கலந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அவர் மறைந்த காலத்திலிருந்து தொடர்ந்து அவர்கள் மக்கள் மத்தியிலும் சினிமா துறையிலும் அவர்கள் செய்த சேவைகளை அவரவர்கள் நினைவு கூர்ந்து புகழ் அஞ்சலி செலுத்துகின்ற இந்த ஒரு வருட காலத்தில் உண்மையாக யாருக்கெல்லாம் கேப்டனை பற்றி தெரியாதவர்களும் கூட இந்த அளவிற்கு கேப்டன் அவர்கள் செய்து இருக்கிறார்களே. குறிப்பாக சினிமா துறையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான் அதிகமாக சொல்லுவார்கள். அவருக்கு நிகராக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை சொல்லியிருப்பது உண்மையாக பாராட்டக்கூடியது. இது போன்ற மனிதர் அவர் செய்த இந்த சமூக சேவைகள் எல்லாம் வெளியில் தெரியவில்லையே என்கின்ற ஒரு ஆதங்கம் இருந்தாலும் இது போன்ற ஒரு நல்ல மனிதர்கள் இந்த சமூகத்தில் இந்த நாட்டினுடைய அக்கறையில் இருக்கின்ற இந்த நல்ல மனிதர் நம்மிடையே இல்லையே என்கின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அவருடைய புகழ் என்றைக்குமே இருக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று புரட்சி பாரதம் இன்றைக்கு இந்த அஞ்சலி செலுத்தி அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்துகின்றது. நன்றி. கேப்டன் இன்று மறைந்தால் கூட இந்த கூட்டமா அப்படின்னு தெரியல. அந்த கடைசி வரைக்கும் கூட்டம் இருக்கு. அன்னைக்கு என்ன நிலைமையோ அதை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி கூட்டம் அன்னைக்கு இருக்கு. கேப்டன் புகழ் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது தான் இதுதான் உண்மை. ஏன்னா எப்போதுமே நல்லது செஞ்சால் நல்லதே நடக்குங்கிறது. கேப்டன் 1977 கேப்டன் வந்து சிலம்ப பயிற்சி கொடுக்க போனேன். அப்புறம் கராட்டே பயிற்சி கொடுத்தேன். அவர் படத்துலலாம் நான் ஸ்டண்ட் நடிகராகவும் தூப்பு நடிகராகவும் நடிச்சிருக்கேன். கேப்டன் இருக்க போது நம்ம ஒர்க் பண்ணோம் பிறந்தோங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட மேலே அவர் வந்து எல்லாருக்கும் வந்தவருக்கெல்லாம் வாரி வழங்கின கேப்டன், வந்தவருக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்த கேப்டன். இன்னைக்கும் தினசரி கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே தினசரி உணவு சாப்பிட்றாங்க. நான் வந்துட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க என்னால் வண்டியை கொண்டு வர முடியல. வண்டியை அங்கே விட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ ஏறி தான் திருப்பி வந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம். நான் நினச்சி பார்க்கல கேப்டன் புகழ் வாழணும். எங்களெல்லாம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்ன மாபெரும் கலைஞன், உத்தமர், உழைக்கும் அத்தனை பேருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க நல்ல மனிதன் அந்த புகழ். இன்று இவ்வளவுனா இன்னும் நாள் போக போக அவர் புகழ் ஏறிக்கொண்டே இருக்கும். என்னைக்குமே அவர் புகழ் இறங்காது. அவங்க குடும்பம் எப்போதுமே சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி உயிருக்கு தான் நண்பர்களாக இருக்காங்க. நாங்களாம் அவரோட நண்பர்களா, தூக்கு நடிகரா, தொண்டரான்னு தெரியல, எல்லாமே அவருக்கு நாங்கள் இருக்கிறோம். அவர் கேப்டன் எப்பவுமே அவர் புகழ் வாழ்க, அவர் புகழ் வளர்க. அவர் நினைச்சது நாட்டில் நடந்தே தரணும். அவர் சின்னம் இந்த சின்னம் வெற்றி பெற்றே ஆகணும். நன்றி. வாழும் வள்ளல் எங்களை விட்டு மறைந்து இருந்தாலும் இன்றைக்கும் எங்கள் நெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து இன்றையோடு ஒரு ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. இந்த ஒரு ஆண்டு காலமாக அவருடைய நினைவிடத்தில் ஒரு கேப்டன் ஆலயமாக உருவாக்கி தினந்தோறும் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கி கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறை இன்றைக்கு நினைவு நாளை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க இந்த நினைவு நாளை கேப்டன் அவர்கள் குரு பூஜையாக கொண்டாட வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இன்றைக்கு குரு பூஜை
நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு முறையாக நம்முடைய தேர்தல் ஆணையத்திலிருந்து பேரணியாக வருவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். நாங்கள் கடிதம் கொடுத்தது 5/12/2024. எங்களுக்கு மறுப்பு செய்தி கொடுத்தது நேற்று மாலை 4 மணிக்கு. நாங்கள் கொடுத்த கடிதத்திற்கு ஒரு 5 நாளுக்கு இல்லை 10 நாளுக்கு பிறகு கொடுத்திருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி இந்த பேரணிக்கு அனுமதியை பெற்றிருப்போம். வேண்டுமென்றவே திட்டமிட்டு இந்த காவல்துறை நேற்று எங்களிடத்திலே அனுமதி மறுப்பு என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலே மறைந்த பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் நினைவு நாள் வந்தாலும் பிறந்த நாள் வந்தாலும் தொடர்ந்து பேரணியாக முன்பு இருந்தது மன்ரோசிலில் இருந்து மெரினா பீச்சுக்கு நடப்பாங்க. இப்போது இல்லை அந்த மேம்பாலத்தில் இருந்து அவருடைய நினைவிடத்துக்கு வருகிறார்கள். எங்களிடத்துக்கும் மினிமம் ஒரு 500லேருந்து 800 மீட்டர் தான். இது அனுமதி கொடுத்திருக்கலாம். வேண்டுமென்றுமே இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இல்லை காவல்துறைய காழ்ப்புணர்ச்சியா எனக்கு தெரியாது. ஒரு நல்ல மனிதர், இந்த நாட்டுக்காக வாழ்ந்த மனிதர், எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்த மனிதர், எத்தனையோ தான தனுமதி பண்ணிய மனிதர். இங்கே தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இலங்கையிலே பாதிக்கப்பட்டாலும், குஜராத்திலே பாதிக்கப்பட்டாலும், ஆந்திராவில் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டாலும், ஏன் கார்கில போரிலே வீரமரணம் அடைந்த இராணுவ வீரருக்காக இருந்தாலும் முதலிலே நிதியை கொடுத்த ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதனுக்கு இன்றைக்கு காவல்துறை மறுத்திருக்கிறது. இப்போது அன்பான ஒரு வேண்டுகோள் உங்கள் மூலிமா தமிழக முதல்வருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. இந்த செய்தியை பார்த்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாநகர ஆணையருக்கும் இங்கே இருக்கின்ற டிசி அவர்களுக்கும் ஒரு உத்தரவை போட்டு பேரணியை அனுமதியாக நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று நான் தாய்மொழி கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை அதை பற்றிலாம் நாங்கள் எதுவுமே கேட்கல. அப்போ காவல்துறை எங்களுக்கு மறுப்புன்னு என்று சொல்லலை. நாங்கள் கொடுத்து சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு, டிஜிபி ஆஃபீஸுக்கு, இங்கே இருக்கிற டிசிக்கு, லோக்கல் காவல் நிலையத்துக்கு 4 பேருக்கும் கொடுத்துருக்குறோம். அப்போல்லாம் எந்த பதிலும் சொல்லலை. காவல் ஏசி பார்த்தாரு, டிசி பார்த்தாங்க, ஐஎஸ்சியில் பார்த்தாங்க. எங்கேருந்து வர போகிறீங்க, எப்படி கூட்டின்னு போகிறீங்க, உள்ளெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். எப்படி என்ன காரணம் சொல்கிறாங்க போலீஸ்? காரணத்தை இது மெயின் ரோடு அனுமதி கிடையாது. அப்போது மெரினா பீச் ரோடு மெயின் ரோடு இல்லையா, இல்லை மவுண்ட் ரோடு மெயின் ரோடு இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே இருக்குது. ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான். அனுமதி மறுத்துட்டாங்க. தேமுதிக என்ன பண்ண போகுது? அது நம்ம எங்களுடைய அந்நியாரையும் நம்ம சுதீசாரியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர் முடிவு எடுப்பார்கள். அதன்படி அனைவரும் ஒன்று சேரும். தடை மீறி அது அனுமதி நம்முடைய அந்நியார் தந்துட்ட பிறகு தான் அது சொல்ல முடியும். அவங்க எதே சொல்கிறாங்க, உங்களுக்கு ப்ராப்பராக இங்கே உள்ள நல்லா இருக்குதா? நாங்கள் தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோமே. நீங்கள் தேவையே இல்லை, காவல்துறை உள்ள தேவையே இல்லை. நாங்கள் அருமையாக நீங்கள் என்றைக்கு கேப்டனுடைய மறைவுக்கு இதில் தீவுத்திரையில் கொடுத்தீங்களா அதே போல் இங்கே ஏற்பாடு பண்ணி அருமையாக போகிறாங்க, வராங்க. இன்னும் மக்கள் அதிகமாக வர போகிறாங்க. எங்களுடைய தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர்கள், அடிமட்ட தொண்டன் முதல் இன்றைக்கு கேப்டனை பார்க்கறதுக்கு வருவான். அதை தடுப்பதற்கு தான் இந்த காவல்துறை சதி செய்திருக்கிறது. கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், மக்கள் தலைவி அந்நியார், மக்கள் தலைவி அந்நியார், மக்கள் தலைவி அந்நியார், கேப்டன் புகழ். தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவருடைய 1ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் புகழஞ்சலி முன்னிட்டு ஒரு
அரசியல் கட்சியை துவங்கி எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து திரைப்படங்களில் கணக்கென ஒரு தனி முத்திரையை திரையுலகில் பதித்தவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய வரலாறு, அரசியல் வரலாறு, திரைப்படத்தினுடைய வரலாறு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக எங்களுடைய இதய மரியாதை அஞ்சலியை செலுத்துவதற்காக செலுத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் இப்பொழுது அருமை அண்ணன் விஜயகாந்த் அவருடைய புகழை, அவருடைய பெருமையை பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். மற்றபடி அரசியல் ரீதியான கருத்துக்களை தனியாக அவருடைய மௌன பேரணி தான் இன்னைக்கு வந்து கட்சி சார்பில் மௌன பேரணி திட்டமிடப்பட்டிருக்காங்க. காவல்துறையிட்ட வந்து 10-20 நாளுக்கு முன்னாடி அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் நேற்று வந்து அனுமதி மறுத்திருக்காங்கன்னு சொல்லி பேரணி வந்துட்டு இருக்குல்ல. இப்போ இல்லை, அனுமதி கொடுக்கல, காவல்துறை அனுமதி கொடுக்கல. பேரணி வர்றாங்க இல்லையா? இன்னும் வரல, வந்துட்டு இருக்காது சொன்னாங்க. இல்லை, ஆனால் காவல்துறை வந்து அனுமதி மறுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்பது எனக்கு தெரியவில்லை. விசாரித்த பிறகு நான் என்னுடைய பதிலை சொல்கிறேன். வேற என்ன சொல்லுங்க? அவ்வளோதானே. நன்றி, வாழ்த்து. ரொம்ப உத்தரவிற்கிணங்க மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்க சொன்னதை பணித்து இன்றைக்கு அவருடைய குரு பூஜையிலே பங்கேற்றிருக்கின்றோம். நடிகர் விஜயகாந்தை பொறுத்தளவில் நேற்று வரை புரட்சி கலைஞராக நம்மோடு பயணித்தவர். அவர் எந்நாளும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருப்பார். அவர் நம்முடைய தொப்புள் கொடி உறவு. இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர் பட்ட வருத்தங்கள் எந்நாளும் தமிழர்கள் மீதும் தமிழின் மீதும் அவர் கொண்டிருந்த மாறாத அன்பை வெளிப்படுத்தியது. அதேபோல் அவர் திரையுலகில் பல்வேறு கலைஞர்களை பரிணாமம் செய்தவர். அவர் திரையுலகின் சார்பில் பல்வேறு கொள்கைகளை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இளைஞர் சமுதாயம் விழிப்படைய, ஊழலுக்கு எதிராக பல்வேறு வகையில் திரைப்படத்துறை சார்பில் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டவர். ஏழை எளிய மக்கள் உயர்வதற்கு தான் உழைத்து சம்பாதித்த பொருளை செலவு செய்தவர். வாழும் மனித தெய்வமாக கருதப்படுகின்ற, மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்கள் தயாரித்த படங்களுக்கு நடித்தவர். அவர் கதை வசனத்திலே மிளிரச் செய்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் தலைவராக இருந்தபோது கலைஞர் அவர்களுக்கு விழா எடுத்து தங்கப்பேனாவை வழங்கி சரித்திரம் படைத்தவர். அவர் கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு வெளிநாட்டிலே மருத்துவ சிகிச்சையில் இருந்து அவர் காணொலி வாயிலாக வடித்த கண்ணீர் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மறக்காது. அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் நேராக அவர் சென்ற இடம் கலைஞர் அவருடைய நினைவிடம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட மாடல் அரசுக்கு, திராவிடம் என்ற சொல்லுக்கு அவருடைய கட்சியிலேயே அந்த பெயரை வைத்துக் கொண்டவர். மாண்புமிகு இன்றைய முதல்வர், மாண்புமிகு எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் அவர் உடல்நலம் குன்றியிருந்த போதும் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் நேரடியாக அஞ்சலி செலுத்தினார். அரசு முழு மரியாதையை
வழங்கினார். அவருக்கு இருக்கின்ற கலைஞர் மீது பற்றால் அதே பற்று அதே நட்பு மாண்புமிகு இன்றைய தமிழகத்துடைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய காலத்திலும் என்றைக்கும் தொடரும். அவருடைய லட்சியத்தை இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அவருடைய அன்பு துணைவியார் சகோதரி பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து வழிநடத்தி செல்ல எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் அவருக்கு துணை இருக்க வேண்டும். முதல் நிலையிலும் அனுமதி வழங்க பேரணிக்கு அனுமதி கேட்டாங்க. பேரணி கொடுக்கப்பட்டது. டென்ஷன் ஆயிடுச்சு. அவருடைய குரு பூஜை இன்றைய தினம் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பதில் நீங்கள் அனைவரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். முதலமைச்சர் குரு பூஜையின் மீது அவர் விஜயகாந்தின் மீது கொண்டிருக்கின்ற மாறாத பற்றின் காரணமாக அவர் அரசவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரையே நேரடியாக அனுப்பி அவருடைய குரு பூஜையிலே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பத்தோடு நின்று நான் குரு பூஜையில் பங்கேற்றிருக்கின்றேன். ஆகவே இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து உண்மையாகவே வந்துட்டு ஒரு நெகிழ்வான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா கேப்டன் சாருடைய அந்த ஓராண்டு நினைவு நாள் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக நம்ம நிறைய கோயிலுக்கு போவோம், மன திருப்தி ஏற்படும். பட் இந்த கோயிலுக்கு வந்தால் தான் வயிறும் நிறையும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் வந்து அந்நியார் வந்து இந்த இது வந்து கேப்டன் ஆலயம் பார்த்துருக்காங்க. ஒரு நடிகராக இன்னைக்கு வந்து ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு பெரிய நடிகர். இவர்கிட்ட ஒரு பெரிய அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி சாருடைய டெத் அப்போ இவர் தனி மனுஷனாக இருந்து அவ்வளோ கிரௌடை சமாளித்து போனாங்க. அது இவரால் மட்டும் தான் முடியும். அதனால தான் இவர் கேப்டன் சொல்கிறாங்க. இங்கே வந்தது இந்த இதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அவர் ஆத்மா எப்பயுமே சாந்தி அடையும், நல்லபடியாக இருப்பார். தேங்க்யூ. போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. எந்த பின்புலமும் இல்லாது திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்து கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர். தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர். பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர். என் போன்றவர்கள் அருகில் இருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள். தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர். வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர். குறிப்பாக திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை திரையுலகில் கொண்டு வந்து
அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர் அண்ணன் ஆபாபானன், அரவிந்தராஜ், அருண் பாண்டியன், ராம்கி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அது கேப்டன் அவர்களால் தான். அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எல்லோரோடும் சமமாக அன்பாக பழகக்கூடியவர். படப்பிடிப்பு தலங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பார். படப்பிடிப்பு தலங்களில் இவர் தண்ணி கொடுக்கிறவர் தானே, இவர் உணவு கொடுக்கிறவர் தானே, இவர் சாதாரண தொழிலாளி தானே என்ற பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி, அதுவும் ஆளுமைகளாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே எதிர்த்து இருவரும் இருக்கும்போதே அரசியல் கட்சி தொடங்கியது. அவருக்கு பிறகு நாங்கள் வந்தோம். நாங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும்போது அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்கள். அதில் முதல் தேர்தலிலேயே 8 விழுக்காடு தொட்டு அங்கீகாரத்தை பெற்று முதல் தேர்தலிலேயே நின்ற இடத்தில் வென்று சட்டசபைக்குள் சென்று சாதித்தவர். பிறகு அடுத்த தேர்தலில் வென்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இனிமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும். அப்படி ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது மிகவும் துயரமானது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் இருந்திருப்பாரேயானால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார், உருவாகியிருப்பார். அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் உடலால் நம்மோடு இல்லையே ஒழிய உணர்வால் நம்மோடு என்றென்றும் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் துளி மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அவரை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்தார், அவர் மீது பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிற அவருடைய கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு மௌன ஊர்வலத்துக்கு வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க தேமுதிக தரப்புல. ஆனால் மௌன ஊர்வலத்துக்கு கடைசி நேரத்தில் நேற்று மாலை வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. காலையிலேயும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? தடையை மீறி வந்து காவல்துறை தடுக்கிறாங்க. இது அவசியமற்றது. ஏன்னா நீங்கள் ஒரு நினைவை போற்றுகிற ஊர்வலம் என்பது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தான் வரும். ஒரு ஆரவாரம் இருக்காது, கத்தி சத்தம் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை அனுமதிச்சிருக்கணும். அதை அனுமதிக்காததுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான மனிதனுக்கு கொடுக்குற அவமதிப்பாக தான் நான் அதை கருதுகிறேன். அது தேவையற்றது. சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு மறுத்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவார். மன்னிக்க கூடாது அப்படிங்கிறதுல இல்லை, அதாவது தவறே நடக்கக்கூடாதுங்கிறதுல இருக்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. தவறே செய்யக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்த்ததினுடைய எதிர்வார்த்தை தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஏன்னா மன்னிக்கிறவன் தான் மகத்தான மனிதன் இருக்குது. அதை தாண்டி அவர் சொல்கிறாருன்னா தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பிலிருந்து சொல்லியிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்தது. காவல் ஆணையர் அருண் ஒரு தகவலை சொல்றாரு, அமைச்சர் கோவிசெல்வி ஒரு தகவல் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துருக்கீங்க.
அது இப்போ அது நான் வேறு இடத்துல பேசுகிறேன், இதுக்கு அதுதான் நேரம் இல்லை. அது நன்றி. சாப்பாடு விஷயத்தில் அவர் வந்து எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடு இல்லை, அது அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு படப்பிடிப்பு தளத்தில் எல்லாருக்கும் போயிருக்கான்னு பார்ப்பேன். தன்னோட நடிக்கிற சக நடிகர்கள் மட்டும் இல்லை, படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பார்ப்பேன். அது காரணம் அவருடைய ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட மனிதர். அதனால தான் அவர் தன்னை போல எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அதுதான் நாங்கள்லாம் நெருங்கி பழகியிருக்கோம். உதவி இயக்குனராக இருக்கிற காலத்தில் நெருங்கி பழகியிருக்கோம். என் மேலெல்லாம் பேரன்பு கொண்டவர் அவர். நாங்கள் கேப்டன் ரொம்ப செல்லமாக அன்பாக அழைக்கக்கூடிய பிள்ளைகள். அது நான் அருகிலிருந்து பார்த்தேன். அவர் வந்து படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் வீட்டில் அலுவலகத்திலிருந்து மனுக்களை வாங்கி தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்க்க சொல்வார். அவரால் படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, யாரும் அந்த மறுக்க முடியாது. இப்போ எங்கள் ஐயா சைதை துரைசாமி அவர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, மனிதநேய அறக்கட்டளை. இவர் எந்த அமைப்புமே இல்லாத பல பேரை படிக்க வச்சு உயர் அதிகாரிகளாக உயர்த்தி விட்டது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் மரணித்திருக்கிற போது அவர்கள்லாம் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்துறதுலேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நன்றி. ரெடியா? அண்ணன் கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஓராண்டு நிறைவு. எல்லாருக்கும் வந்து நம்மை விட்டு பிரிந்தாங்க, இந்த பூலோகத்தை விட்டு போனாங்க அப்படின்னாங்க. இந்த பூலோகத்தை விட்டு சென்றவர்களுக்கு வந்து சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வாழும் பொழுதும் பெரிய பக்திமானாக வாழ்ந்தார். எல்லோருக்கும் உணவளித்தார், உபசரித்தார், உள்ளன்போடு நேசித்தார். அப்பொழுது அவர் அளிக்கத் தொடங்கிய அந்த உணவளிக்கின்ற ஒரு விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும். அண்ணன் அவர்கள் புகழ் மங்கவே மங்காது. நினைக்கின்ற நேரமெல்லாம் யார் வேணாலும் இங்கே வரலாம், பார்க்கலாம், சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அவர் இறைவனோடு கலந்திருக்கிறார். என்றென்றும் அவர் நம் உள்ளங்களில் வாழ்வார். அவருடைய ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இங்கு வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய தலைமைகள் சார்பில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் தலைவருடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று தலைவருடைய குரு பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்தினுடைய போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். இந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி அந்த மனுவாது கழகத்தினுடைய துணை செயலாளர் பார்சாதி அவர்கள் போலீஸ் அதிகாரிடம் கொடுத்தார். கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு நேற்று மாலை 5 மணிக்கு மேலே வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் கேட்டோம், இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா, நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தாக்கா நாங்கள் நீதித்துறையை கண்டிப்பாக சென்று அது பெற்றிருப்போம். நாங்கள் அதுக்கு பிறகு இது காலையில் வந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டது. நாங்களும் போலீஸருடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை. அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம். எங்களுடன் இந்த வருகை தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரிகிறது. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் தெரியும் நடந்தது. அரசியல் போதே இது தொடர்பான கோரிக்கை வச்சிருந்தீங்களா? முதலமைச்சர் சந்திக்கும் போது பேரணிக்கு அனுமதி வேணுன்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தீங்களா? முதலமைச்சருக்கு வைக்கல, நாங்கள் போலீஸ் தான் இதுக்கு வந்து போலீஸ் தான் பர்மிஷன் வாங்கணும்.
அவங்க சொன்னது வந்து எக்மோரில் தான் செய்யணும்னு கேட்டாங்க. அது நேற்று மாலை சொல்கிறாங்க எங்களுக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன். நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் வந்து எதிர்ப்பு காட்டல. நாங்கள் இதே திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள் அண்ணாவுக்கும் சரி, எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, கலைஞர் அவர்களுக்கும் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, 2 கட்சிகளும் வந்து மௌன ஊர்வலம் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எந்த அப்ஜெக்ஷன் சொன்னது கிடையாது. நான் ஒன்று கேட்டேன், அங்கே தரீங்க, ஏன் இங்கே தர மாட்டேன்றீங்க? இதே என்னோடய கேள்வி. அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை வந்து அங்கே கொடுக்கும்போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது? அனுமதி மறுத்த பிறகு அரசு தரப்புல யாரையும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா? அனுமதி மறுத்த பிறகு முதலமைச்சர் செய்தியோ துணை முதலமைச்சர் சொல்லி இல்லை அரசு தரப்புல வேற யாரையா தொடர்பு கொண்டு? இல்லை, அதுக்கெல்லாம் நேரமே இல்லையே. நாங்கள் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது நாங்கள் போலீஸில் நாங்கள் டைம் கேட்டுன்னு இருந்தோம். போலீஸ் அதுக்கு ஒத்துக்கலாது. இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இது அரசியல் நடவடிக்கையா? இது நாங்கள் வந்து அரசை பற்றி எது சொல்லலாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்போம். இதே நேற்று காலையில் சொல்லியிருந்தாக்கா நாங்கள் முதலமைச்சர் சந்தித்து இந்த பர்மிஷன் கேட்டு போனாங்க. எங்களுக்கு நேற்று மாலை சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு. ஓகே, ரைட், நன்றி. நான் காமெடி ஸ்டண்ட் நடிகர் முத்துக்காலை. இன்னைக்கு முதலாவது கேப்டனுடைய குரு பூஜையில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் சொல்கிறதா இல்லை வருத்தம் சொல்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய மறைவு வந்து நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இல்லை ஏழைகளுக்கான தொண்டு செய்வதில் நம்ம அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. இல்லை வெளிநாட்டிலேருந்து, வெளியூர் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து நிறையா வந்து மக்கள் வந்து கேப்டனுடைய இந்த குருபூசியில் கலந்துருக்காங்க. நேற்று தான் இது நடந்த சம்பவமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அவருடைய மறைவு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து 1986 சென்னைக்கு வந்தேன். பட் நிறையா படங்கள் கேப்டனுடைய படங்கள் ஷூட்டிங் பார்த்துருக்கேன். அதுலேயே குறிப்பாக கூலிக்காரன் பட்டிலாம் நான் வந்து அவர் ஷூட்டிங்கு அந்த வண்டியை எழுதிட்டு போகும்போது அவருடைய நேரடியாக பார்த்து ஒரு 10 ரூபா தாளை காமிச்சு கையெழுத்து போட சொன்னேன். ரூபா நோட்டில் கையெழுத்து போடுற தகுதி நமக்கு கிடையாது. அது போட வேண்டியது ரிசர்வ் பேங்க் கவர்னர். வந்து நம்ம அது மாதிரி கேட்காத அப்படிங்கிற அப்போவே எனக்கு எதாவது செய்யணுங்கிறத கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து தவசியில் ஒரு நல்ல மேட்ச் பண்ணேன். தவசி, நிறைஞ்ச மனசு, பேரரசு, சுதேசி, எங்கலாசான், சகாப்தம் வரைக்கும் நிறையா அவர் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா கிடைச்சது. அதில் குறிப்பாக நிறைஞ்ச மனசு பேரரசில் ஒரு பெரிய கேரக்டர் கிடைச்சது. தாண்டி வந்து என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்து அவ்வளோ பெரிய கட்சி தொடங்கி 2005 வந்து மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலை கூட என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்திருந்து ஒரு 1 மணி நேரம் என்னுடைய திருமணத்தை பற்றி வாழ்த்தி, நல்ல பையன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாழ்த்து பேசினார். அதை தாண்டி நான் வந்து ஸ்டண்ட் நடிகராக இருக்கேன். நான் ஒரு ஸ்டண்ட் நடிகர். எப்படி வந்து சினிமா துறையில் வந்து ஒரு PU சின்னப்பா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வந்து சண்டை கலையில் வந்து ஒரு பேக் ரிவர்ஸ் கிக்கை அறிமுகப்படுத்தினதே கேப்டன் அப்படி சொல்லலாம். அது மாதிரி அந்த ஸ்டண்ட் யூனியனுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுத்த கதாநாயகர்கள் விஜயகாந்த் சார் ஒருவர். அதனால் இந்த மாதிரி இந்த குருபூசியில் கலந்துக்கிறதுல சந்தோஷம். ஆனே பேசுவார். அதை தாண்டி 10 மணிக்கு எங்கள் ஸ்டண்ட் யூனியன்லேருந்து ஊர்வலமாக வந்துகிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு எல்லா ஸ்டண்ட் கலைஞர்களும் ஸ்டண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இணையான சாப்பாடு லைட்மேன் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் தான் கொடுத்தாரா? நிச்சயமா அது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க, NSK சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த கேட்டகரி பிரிக்காம ஒரே சமபந்தி மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் தான் வந்து சொல்லுவாங்க, எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்தீங்களோ அதுதான் கடைநிலை தொழிலாளர்களுக்கும், அது பாத்திரம் தொழிலாளர் இருக்கட்டும், லைட்மேனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற உணவு அப்படியே அவங்களுக்கு கிடைக்கணும். அது வார்த்தையில் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பார்த்து அது என்ன குறை இருந்தாலும் உடனே அந்த ப்ரொடக்ஷன் அந்த மேனேஜரை கூப்பிட்டு இந்த குறையை நீ சரி பண்ணணும், இல்லைன்னா நான் வந்து ஷூட்டிங்கில் வந்து உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி மிரட்டி கூட தனக்கு கிடைத்த எல்லா உணவும் அவங்களுக்கு கடையில் ஊழியர். அதை தாண்டி சம்பளமும் போய் சேரணும். இதை தாண்டி சினிமா துறையில் வந்து புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்துனதுல புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினதுல அவர் தான். அந்த மாதிரி எல்லாமே சினிமா துறை மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் சரி நிறைய உதவிகள். அவருடைய புகழ் இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல தலைமுறைகள் நீண்டு வருங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். 1ஆம் ஆண்டு குரு பூஜை கேப்டன் ஆலயம் அந்த பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது வந்து அவர் மறைந்த அன்னைக்கு என்ன கூட்டம் இருந்ததோ அந்த அன்பு கூட ஒரு துளி கூட குறையாம இருக்கிறாங்க. இது விட வேற என்ன வேணும்? அது வந்து என்ன சொல்றது, நம்ம முத்துக்கலன் சொன்ன மாதிரி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா
அப்படின்னு தெரியல. அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு. நான் வந்து இந்த அம்மன் கோழிக்கிழக்கிற படத்துல இருந்து நான் இவருடைய தீவிர ரசிகனான. இவர் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பதவி பிரமாணம்னு ஒரு படத்தில் அவர் கூட நடித்தேன். அந்த அதுலேருந்து தான் சார் வந்து ரொம்ப எனக்கு பழக்கமாச்சு. ஆனால் எங்கே பார்த்தாலும் எங்கே இது பண்ணாலும் நல்லா பேசுவார், ஜாலியாக பேசுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய திருமணம் 2001 ஜூன் மாதம் 3ஆம் தேதி கல்யாணம். அன்றைக்கி பத்திரிகை கொடுத்தேன். ஆனால் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு 2 இதுக்காக தான் அவர் அங்கேருந்து வந்தது. ஒன்று வந்து கலைஞருடைய பிறந்தநாள், இன்னொன்று வந்து திருமணம். அதுக்காக தான் அவர் வந்தார். உண்மையில் என்ன சொல்கிறது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சங்க தலைவராக இருந்தார். ஆனால் வந்து ஒரு இதுக்காக வந்து அந்த கல்யாணத்தில் வந்து அட்டன் பண்ணிட்டு போனார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் பொண்ணுடைய திருமணம் வர வரப்போ அங்கேயே அதே மாதிரி தான் பேசி பக்கத்தில் உட்கார வச்சு அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரலாக ஆகிடுச்சு. அதனால் வந்து உண்மையிலே வந்து எங்கே போனாலும் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கேப்டனுடைய செல்ல புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நினைவு நாளில் என்னுடைய நினைவஞ்சலி. நானும் முத்துக்கலன்னு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் அவருடைய இதில் வந்து அப்படியே வந்து அவர் வந்து உள்ளே அப்படியே ஜெயிலாரு. அப்போ பாருங்க அன்பு வந்து எவ்வளோ பார்த்தீங்களா. கேப்டன் பக்கத்தில் இருக்குது, இது விட வேற என்ன வேணும். அதனால் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய நினைவு. ஐயா நீங்கள் 2 வார்த்தை பேர் சொல்லுவேன். கணேஷ். நான் வந்து நம்முடைய தேமுதிகவில் வந்து மாநில கலை இலக்கிய துணை செயலாளராக இருக்கேன். மற்றும் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் சங்கத்தில் மாநில துணைத் தலைவராக இருக்கேன். கேப்டன் வந்து கிட்டத்தட்ட சட்டமுறை இருட்டறையிலிருந்து நான் சின்ன பையன், அந்த படத்திலிருந்து அவருடைய ரசிகனாக இருந்தேன். மறுபடியும் சின்ன கவுண்டர் படத்தில் வந்து நான் மன்றத்தின் மூலமாக அதன் பிறகு கட்சி ஆரம்பித்து கட்சியில் இணைந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கேன். கேப்டனுடைய மறைவு எங்களால் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. கேப்டனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழகம் முழுவதும் கேப்டனை போல கலை நிகழ்ச்சிகளுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவரால் தான் நான் வாழ்ந்துருக்கேன். அவரால் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய மறைவு என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. இருந்தாலும் இன்னைக்கு 1ஆம் ஆண்டுக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் அடிக்கடி வருவேன், ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். அவர் சித்தர் ஆகிட்டார், கடவுளாக இருக்கார், சித்தர். அவர்கிட்ட எது வேண்டுனாலும் உடனே நிறைவேறுது. நானும் கோரிக்கை 2 வச்சேன், அந்த 2 கோரிக்கையும் 2 முறை வந்து வச்சேன், 2மே நிறைவேறிச்சு. இன்னைக்கு வந்திருக்கேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். அதனால எல்லாரும் வந்திருக்காங்க. எங்கள் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம், எங்கள் மாவட்டத்தில் அவருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும். இன்னைக்கு அவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து கேப்டனுடைய புகழ் என்றும் நிலைத்து இருக்கும்.